வணக்கம். சுபாஷ் கிரியேஷன்ஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த காணொளியில் கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி காண உள்ளோம். கோயம்புத்தூர் மெட்ரோவை கோவை மெட்ரோ என்றும் அழைப்பார்கள். கோவை தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரமாகும். கோவையில் பேருந்துகளைத் தவிர வேறு எந்த பொது போக்குவரத்தும் கிடையாது. 2010 மத்திய அரசு எந்தெந்த 2ஆம் டியர் சிட்டிகளுக்காக மெட்ரோ கட்டலாம் என்று ஒரு பட்டியலை தயாரித்தது. அந்த பட்டியலில் கோயம்புத்தூரும் அடங்கும். ஆனால் அப்பொழுது இருந்த தமிழக அரசு கோவைக்கு மோனோ ரயிலே போதும் என்று கருதியதால் மெட்ரோவிற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. 2017ஆம் ஆண்டு சென்னையில் மெட்ரோ வெற்றிகரமாக பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் தமிழக அரசு கோவை மெட்ரோவிற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பொறுப்பை சிஎம்ஆரிடம் ஒப்படைத்தது. சிஎம்ஆர்எல் 2019இல் கோவை மெட்ரோவிற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை சமர்ப்பித்தது. 2021இல் தமிழக அரசு கோவை மெட்ரோவுக்கான டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கும் பொறுப்பை மீண்டும் சிஎம்ஆரிடம் ஒப்படைத்தது. சிஎம்ஆர்எல் ஜூன் 2023இல் கோவை மெட்ரோ திட்டம் 1 அதாவது ஃபேஸ் 1க்கான டிபிஆரை தயாரித்து தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. தமிழக அரசு பிப்ரவரி 2024இல் கோவை மெட்ரோவிற்கான ஒப்புதலை வழங்கி மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. மார்ச் 2025இல் நில சர்வே பணிகளை தமிழக அரசு துவங்கியுள்ளது. இந்த சர்வே பணிகள் முடிவடைந்தவுடன் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மெட்ரோவிற்காக கணக்கிடப்படும் செலவு 10,740 கோடி ஆகும். கோவை மாநகரில் உக்கடத்தில் துவங்கி ரயில் நிலையம் அவினாசி ரோடு வழியாக நிலாம்பூர் வரை 20.4 கிலோமீட்டர் தூரம் ஒரு வழித்தடத்திலும், கோவை ரயில் நிலையத்திலிருந்து துவங்கி காந்திபுரம் ஆம்னிபஸ் நிலையம் வழியாக சக்தி ரோடு வழியம்பாளையம் பிரிவு வரை 14 கிலோமீட்டர் தூரம் வரை இன்னொரு வழித்தடத்திலும் இத்திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. ஆக மொத்தம் மாநகரில் வி வடிவில் 34.8 கிலோமீட்டர் தூரம் வரை மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. பயணிகள் ஏறி இறங்குவதற்கு வசதியாக வழிநெடுக்க 32 ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட உள்ளது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிலம் சர்வே பணி தற்போது துவங்கியுள்ளது. இதற்காக ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சர்வே பணி படுவேகத்தில் நடந்து வருகின்றது. இது முடிந்த பின்னர் நிலம் கையகப்படுத்தும் பணி துவங்க உள்ளது. இதற்காக மெட்ரோ நிறுவனம் முதல் கட்டமாக ரூபாய் 154 கோடி ஒதுக்கியுள்ளது. கோவை மெட்ரோவிற்கான ஒப்புதலை மத்திய அரசு சில மாதங்களில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026இல் கட்டுமான பணிகள் துவங்கும் என்று சிஎம்ஆர்எல் கூறுகிறது. இந்த காணொளி மூலம் கோவை மெட்ரோவை பற்றி நீங்கள் அறிந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா என்று கமெண்ட் செய்யவும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோல பல காணொளிகளை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.